நம்ம இந்தியாவில் இதுக்கப்புறம் பேப்பர் கரன்சி இருக்க போகிறதுல பிளாஸ்டிக் நோட்ஸ் வரப்போகுது. நம்ம தமிழ்நாட்டோட ரெவன்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. டிவிகே ஆட்சிக்கு வந்ததுமே 20,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டோட ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரெவன்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டியை அமைச்சிருக்காங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட ரெவன்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு 100 ரூபா ரெவன்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபாயை எப்படி 200 ரூபாயா மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. வரி பணத்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் எப்படி ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஏன்னா மக்கள் வரி பணத்தை இன்க்ரீஸ் பண்ணால் மக்கள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் எப்படி ரெவன்யூவை அதிகப்படுத்துறது, கவர்மெண்டோட எக்ஸ்பென்சஸை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றது, அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்குற ஒரு கமிட்டி தான் இவங்க. இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னா மான்டெக் சிங் அலுவாலியா. இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில எக்கனாமிக்ஸ் படிச்சவர். இவர் படிச்சு முடிச்சதுமே வேர்ல்டு பேங்க்ல எக்கனாமிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம இந்தியாவோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்கனாமிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். கிட்டத்தட்ட 40+ இயர்ஸ் இவருக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேர்ல்டு பேங்க்ல எக்கனாமிஸ்டா இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் இந்தியா வராரு. இந்தியா வந்ததும் இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான பொறுப்புல இவர் இருந்திருக்காரு. 2004ல இருந்து 2014 வரைக்குமே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தார் இல்லையா. அப்போ இந்தியா பிளானிங் கமிஷனோட டெபுட்டி சேர்மனா இருந்தவர் தான் இந்த மான்டெக் அலுவாலியா. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இவர் அந்த டீம்ல இருந்திருக்காரு. இந்தியாவிலேயே அதிக வருஷம் இந்த ஃபீல்ட்ல டெபுட்டி சேர்மனா இருந்தவர் இவர் ஒருத்தர் தான். அந்த 10 வருஷம் அந்த பிளானிங் கமிஷன்ல இவரோட ரோல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்தியாவை எப்படி பினான்சியலா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, நம்ம இந்திய நாடு எப்படி வளரணும், என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நமக்கு தேவை, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற எல்லாத்தையுமே ப்ராப்பரா பிளான் பண்ணி கொடுத்தவர் இவர். அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவரோட எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலையும் ஒரு மெம்பரா இருந்திருக்காரு. மான்டெக் சிங் அவர்கள் ஒரு புக் எழுதியிருக்காரு, தி ஸ்டோரி பிஹைண்ட் இந்தியாஸ் ஹை growth இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணார் இல்லையா, அதுல அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அந்த புக்ல அவர் எழுதியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 40 வருஷம் இந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட ரெவன்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டியோட ஒரு சேர்மனா லீட் பண்ண போறாரு. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டோட வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, கவர்மெண்ட் ஃபினான்ஸை எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா மேனேஜ் பண்றது, நம்ம தமிழ்நாடோட எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆகணும், அதே சமயத்தில் பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீமும் அஃபெக்ட் ஆகவே கூடாது, அதை ரெண்டையும் எப்படி கரெக்டா பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இவங்க எந்தவித டெசிஷனும் எடுக்க போறதில்ல. இவங்களோட முடிவு தான் இறுதியானது அப்படிங்கறதெல்லாம் இருக்க போறதில்ல. இவங்க ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட எக்கனாமிக் growth அதிகமாகும், ரெவன்யூ அதிகமாக வரும், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நமக்கு தேவை, இந்த மாதிரி புதிய திட்டங்கள் எல்லாம் நமக்கு வேணாம், இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி சில ஐடியாஸ் தான் கொடுப்பாங்க. அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாம போறதும் நம்ம கவர்மெண்டோட விருப்பம் தான். அவங்க என்னதான் ஐடியாஸ் கொடுத்தாலுமே விஜய் அண்ணா எண்டில் ஓகே சொன்னாதான் அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதனால ஜஸ்ட் இவங்க ஐடியாஸ் தான் கொடுக்க போறாங்க. ஆனா இந்த கமிட்டியில கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மான்டெக் சிங் அலுவாலியா அவரு லீட் பண்ணி போறது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். நீங்க மான்டெக் சிங் அலுவாலியா ஒரு கரெக்டான சாய்ஸா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம டிவிகே ஆட்சிக்கு வந்த 3 மாசத்திலேயே 20,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. எதிர்க்கட்சியில் இருக்கிற பல பேர் விமர்சனங்கள் வச்சாங்க. நாங்க இவ்வளவு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க மேல குறை சொன்னாங்களே, இப்போ ஆட்சிக்கு வந்த 3 மாசத்திலேயே இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா, வட்டி கட்டுறதுக்காக. 20,000 கோடி கடன் வாங்கினாங்க இல்லையா, அதுல எவ்வளவு வட்டி கட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கூட இந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னடா அது 20,000 கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 14,000 கோடி கிட்ட வட்டியே கட்டி இருக்காங்க அப்படின்னு. மீதி இருக்கிற 6,000 கோடியில பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இல்லையா, அந்த பட்ஜெட் தாக்கல சில திட்டங்களுக்கு இந்த மீதி இருக்கிற 6,000 கோடியை ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியால பேப்பர் கரன்சி எல்லாம் வரப்போகிறதுல பிளாஸ்டிக் கரன்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. பிளாஸ்டிக் நோட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. அந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த பேப்பர் கரன்சி எல்லாமே தண்ணியில போட்டா நனைஞ்சிருது, ஈஸியா கிழிஞ்சிருது, நிறைய நோட்ஸ் எல்லாம் சீக்கிரமா டேமேஜ் ஆயிடுது அப்படிங்கிறதுனால பிளாஸ்டிக் நோட்ஸை கொண்டு வர போறாங்க. பிளாஸ்டிக் நோட்ஸ் அப்படின்னா ஈஸியா யாராலையும் கிழிக்க முடியாது, தண்ணியில போட்டா கூட நனையாது, அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் நோட்ஸை கொண்டு வர போறாங்க. இந்த கள்ள நோட்டெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, இந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் வந்துருச்சுன்னா அது ஈஸியா கள்ள நோட்டாவெல்லாம் அடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வர போறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி டெக்னாலஜியோட கொண்டு வர போறாங்க. ஏதோ சீக்ரெட் சிப் எல்லாம் வச்சு அந்த நோட்ஸ் எல்லாம் வரப்போகுதான். அதனால ஈஸியா எது ஒரிஜினல் கள்ள நோட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஃபைன் பண்ணிடலாம். யாரும் பயப்பட வேணாம். இந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப இந்த டிமானிட்டைசேஷன் மாதிரி எல்லாம் எங்க நம்ம பேங்க் வாசல்ல போய் நிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு மட்டும்தான் கொண்டு வர போறாங்க.
ஒரு ட்ரையல் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 10 ரூபா 20 ரூபா நோட்டெல்லாம் வந்து புழக்கத்தில் விடுவாங்க. அது மக்களிடம் எவ்வளோ வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த கட்ட பிளான் அவங்க வந்து எடுக்க போறாங்க. அதனால திரும்ப எங்கே அந்த 500 1000 ரூபாய் எல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி செல்லாதுன்னு சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்பட வேணாம். அதனால இப்போ இருக்கிற நோட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து செல்லும். ஆனால் புதுசாக 10 ரூபா 20 ரூபா நோட்டு வந்து பிளாஸ்டிக்கில் வரப்போகுது. அது எப்படி இருக்கு, மக்களிடம் எப்படி வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல கரன்சி வந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய், தாய்லாந்து மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் அந்த 10 ரூபா 20 ரூபா நோட்டு வந்து பிளாஸ்டிக்ல வரப்போகுது. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் ராஜ் பூஷன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, கர்நாடகால மேகதாதுல அணை கட்டுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கிட்ட அனுமதி எல்லாம் கேட்க வேணாம், நீங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லி கர்நாடகா கிட்ட சொல்லிட்டாரு. அது வந்து இப்ப பெரிய ஒரு சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னாடியே செங்கோட்டையன் சார் சொல்லியிருந்தாரு, ஒரு செங்கலை கூட எங்களை தாண்டி நீங்க நட்டு வைக்க முடியாது அப்படின்னு. இப்போ சிஎம் விஜய் அண்ணா வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு பிரதமர் மோடி அவர்களுக்கு, இந்த மாதிரி மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு. 2018 உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்புல தமிழ்நாட்டோட அனுமதி இல்லாம மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பை ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி அந்த கடிதம் வந்து அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த கனிம வளங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, வீடு கட்டுறதுக்கான இந்த ஜல்லி கல் இது எல்லாமே, இதெல்லாம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே கனிம வளங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம மக்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு கேரளாவோட முதலமைச்சர் வந்து கடும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த முடிவை நீங்க திரும்ப பெறணும், அந்த டிசிஷனை வாபஸ் பெற சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட ஆஃபீஸை வந்து மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துருச்சு. தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கிற 10வது ஃப்ளோருக்கு நம்ம சிஎம் விஜய் அண்ணாவோட ஆஃபீஸா மாற்ற போறாங்க. அடுத்ததா காரைக்குடியில ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனேஜ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது மக்கள் தான் வந்து இறங்கி கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரைனேஜை கிளீன் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு மிஷின் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ காரைக்குடியில பாத்தீங்கன்னா புதுசா ஏஐ டெக்னாலஜி மூலமா ஒரு ஜென் ரோபோட்டிக்ஸை உருவாக்கி இருக்காங்க. அது இன்னும் அட்வான்ஸ் லெவல்ல அந்த ட்ரைனேஜ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்ததா நீங்க இந்த டெய்லியும் பஸ்ல எல்லாம் டிராவல் பண்றீங்களா, இல்ல அடிக்கடி இந்த பேருந்துகள் எல்லாம் யூஸ் பண்றீங்களா அப்படின்னா அப்போ உங்களுக்காக தான் இந்த நியூஸ். புதுசா மக்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டிருக்காங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, பஸ்ல போகும்போது நம்ம யாருமே வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு போன் எல்லாம் பேசக்கூடாது. பேருந்துல போற மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் யாருமே வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டு போன் பேசக்கூடாது. ரொம்ப சவுண்டா வச்சு பாட்டு கேட்கறது, வீடியோஸ் பார்க்கறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க பாட்டு கேட்கணும் இல்ல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அமைதியா ஏர்பாட்ஸ் போட்டு இல்ல ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் யாராவது லவுட் ஸ்பீக்கர் போட்டு சத்தமா பேசினாலோ இல்ல அதிக வால்யூம் வச்சு பாட்டெல்லாம் பஸ்ல கேட்டாங்களோ அவங்க மீது வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க் கண்டையன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்காரு இல்லையா, திரும்ப ஜாமீன் கேட்டு வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. ஜாமீன் எல்லாம் தர முடியாது போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இதோட அவருக்கு 2வது முறைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டியே போனாரு, அப்பவும் தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இப்பவும் போயிருக்காரு, செகண்ட் வாட்டி போயிருக்காங்க, செகண்ட் வாட்டியும் தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்ததா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான 60 கோடி மதிப்புள்ள கோயில் நிலத்தை வேற ஒருத்தருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். ஏன்னா இப்பதான் பழனியில ஒரு 100 கோடி மதிப்புள்ள இடத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தி விசாரணை போய்கிட்டு இருக்கு. திரும்ப பார்த்தா இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா இப்போ 19 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான விஷயங்கள். இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம விஜய் வசந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.